Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் chicken 65 ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி இன்னைக்கு நம்ம வீட்ல யூஸ் பண்ற அதே மிளகாய் பொடி மஞ்சள் பொடி யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். பட் ரெஸ்டாரன்ட் டேஸ்ட் எப்படி கொண்டு வரது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். Chicken 65 ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் செய்யறதுக்கு இங்க நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் அப்புறம் போன் எல்லாமே சேர்த்து தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்து தூள், வெறும் மிளகாய் தூள் அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 முட்டை உடைச்சதை சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்ககிட்ட கலந்து தூள் இல்லை அப்படின்னா வந்து வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க. உங்ககிட்ட பவுடராக இருந்துச்சுன்னா அதில் 1/2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பவுடர் இல்லை, அதனால நான் இந்த மாதிரி நுணுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் நல்லா நம்மளுக்கு சாஃப்ட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக இதில் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். சிக்கன் பீசஸில் இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 20 to 25 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பீசஸாக எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 செய்யும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். பட் 65 உள்ளே போட்ட உடனே வந்து எண்ணெய் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேவ் பண்ணிடுங்க. ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு வேக விடுங்க. ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கும்போது உங்களோட சிக்கன் பீசஸ் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கருத்துருமே தவிர உள்ள சிக்கன் நம்மளுக்கு வேகாமல் இருக்கும். அதனால சிக்கன் 65 உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 நிமிஷம் நல்லா வறுப்பட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்மளோட சிக்கன் 65 ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெசிபி வந்துச்சா அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ரெசிபிஸில் வேறு என்ன ரெசிபிஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.